ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னும் 4 நாள் ஆச்சுங்க, சரியாகவே வீடியோவே எடுக்கலை. பார்த்தா அவ்வளோ கத்திரிக்காயெல்லாம் பெருசு பெருசாக ஆகிட்டுங்க. பிஞ்சா பறிப்பேன் பார்த்தா பெருசாக ஆயிடுச்சு. வேறு வழியே இல்லை, இன்னைக்கு கட்டாயம் ஒரு லாங் வீடியோ, அட்லீஸ்ட் கத்திரிக்காவை மட்டுமாவது பறிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவோடு இன்னைக்கு மேலே வந்துட்டேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அறுவடையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அறுவடை. ஒரு டீயை போட்டு குடிக்கிறதுக்காக 2 செம்பருத்தி இருக்குது, பறிச்சாச்சு. போங்க கத்திரியில ஆரம்பிப்போம். நெய் கத்திரிக்காய் டெய்லி நானே தாங்க கத்திரிக்காய் பறிக்கிறேன், காய்கறி பறிக்கிறேன். அதனால இன்னைக்கு நான் வீடியோ போட்டோகிராஃபர் ஆயிட்டேன். இருங்க, வரிசையா ஒவ்வொரு இந்த இதுல இருந்து ஆரம்பிச்சடி. இந்த ஒண்ணு கிடக்கா, எங்கனாலும் பறைங்க. எல்லாரும் பறைக்கிறத பார்க்கணும், இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறதுனால இன்னைக்கு நாங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். வெட்ட மாட்டேங்குதா காரியா? எவ்வளவு பெருசு ஆயிட்டுன்னு டவுன் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு செடியா பார்த்துட்டு போலாம். இதுவுமே பெருசா, அது 2 கிடக்குல பெருசா. என்ன கேட்டா அந்த பிஞ்சையுமே பறிச்சிடலாம், 2 ரொம்ப பெருசா போட்டு. கத்தரிக்கோள் வெட்டுறதுக்காகவே ஒரு புதுசு வாங்கினேன். அதுக்கப்புறமும் அதை எங்கேயோ வச்சுட்டேன், எங்க வச்சனே தெரியல. உள்ள கொஞ்சம் நல்ல தண்ணி வச்சு வெட்டுனேன், அப்பதான் வெட்டேன். ஓகே, இந்த ஒண்ணு இருக்கு. முள்ளு செடி பார்த்து கைய வைங்க. முள்ளு கத்தரி. ஆமா, பறிச்சிருங்க. இந்த சைஸ்ல தான் நான் டெய்லி பறிப்பேன். இது டேஸ்ட் நல்லா இருக்கும். பார்த்தா எல்லாம் மொக்கையாயிடுச்சு. சரி, வாங்க 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 அடுத்து. ஓகே, அதான் பாருங்க. ஒரு நெய் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் சரி, கத்திரிக்காய் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஆனா அந்த கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுதா. இந்த ஒண்ணு இருக்கா? பெருசு. தட்டை எடுத்துட்டு வாங்க. ஆமா, 2 பறிச்சிருங்க, 2 பாருங்க. முள்ளா இருக்கு. ஆமா, பச்சையில 2 பச்சை முள்ளு ஒண்ணு இருக்கு, ஊதா முள்ளு ஒண்ணு இருக்கு. இதுல முள்ளு கத்திரி தான் நம்ம வீட்டுல நிறையவே இருக்கு. இங்க பாருங்க, இது பெருசா சின்னது நல்லா சின்னது வேண்டாம். இந்த பக்கம் தட்டை எடுத்துட்டு வாங்க. தாம்பழம் தான் எடுத்துட்டு வரலாமான்னு பார்த்தேன், நிறைய கிடைக்குமான்னு. தட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். தட்டுங்க நடுவில் வைங்க. இருக்கலாம்டா. இந்தா இது முள்ளதான். அங்க ஒண்ணு. அடியில இருந்தது ஒண்ணு.
நீங்க கொஞ்சம் மாத்தி வச்சு கட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதனால கட் பண்ண மாட்டேன். இந்த இருங்க. ஆமா வரைச்சிருங்க. பச்சை வரி. ஆமா மத்தெல்லாம் குட்டியா தான் இருக்கு. இருக்கட்டும். இந்த இங்க ஒண்ணு பெருசு ஒண்ணு எனக்கு 2 பெருசு. கத்திரிக்காய் அன்னைக்கு நிறைய போல. நேற்றுதான் கத்திரிக்காய் கிச்சடி வச்சிருக்கேன். திருப்பையும் கத்திரிக்காய் கிச்சடி தான் வச்சாகணும் போல. இன்னைக்கு வெறும் கத்திரிக்காயோடய முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே இருக்கு. முள்ளு கத்திரி இந்த வருஷம் நிறைய ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு கண்ணதுக்கேன் போகுது. பாருங்க போடுங்க. இங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு இருக்கு பாருங்க. வெயிட் போட்டு பார்க்கலாம். வெயிட் மிஷின் எடுத்து வந்துருக்கலாம். எப்படி 1 கிலோக்கு மேல இருக்கும்னா கூட தான் இருக்கும் கத்திரிக்காய். இன்னும் இருக்கான்னு பாருங்க. வேற இந்த சைடு அவ்வளவுதானா? ஃபுல்லா பாத்துட்டோம்ல. இதோட முடிஞ்சிட்டு நினைக்கிறீங்களா? இங்க வாங்க, அங்க பாருங்க. இந்த பாருங்க, தெரியுதா? வெள்ளை கத்திரிக்காய். ஆமா ஆமா, வெள்ளை எல்லாம் பெருசாயிட்டு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொத்து கொத்தா கிடக்கு வெள்ளையெல்லாம். 2 இருக்கு, அதுலயே 2ஐயும் மறைச்சிருங்க. பார்த்தீங்களா? பாருங்க அழகா இருக்கா பாக்கிறதுக்கே. ஒயிட் எனக்கு ஒயிட் கத்திரிக்காவே பிடிக்காது. நாங்க எங்க வீட்டுல ஒயிட் மார்க்கெட்ல வாங்கவே மாட்டோம். ஆனா அதுக்காகவே நான் தோட்டத்துல இந்த இதெல்லாம் பாருங்க, அந்த பக்கமா போங்க அப்படி உள்ள. அதுக்காகவே நாங்க தோட்டத்துல ஒயிட் போன வருஷம் நான் போடவே இல்லை. பச்சை உருண்டையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதுதான் போட்டிருந்தேன். ஆனா ஒரு சிஸ்டர் வெள்ளை கத்திரிக்காய் நல்லா இருக்கும் சிஸ்டர்னு அனுப்பி வச்சிருந்தாங்க விதை. அதை போட்டா ஆனா என்ன ஒரு டேஸ்டா இருக்குது. ஆனா மார்க்கெட்ல வாங்குற வெள்ளை கத்திரிக்காய் டேஸ்டே இருக்காதுங்க. அது மட்டும் இல்ல, பார்க்கவும் அழகா இருக்காது. இது பார்க்கவும் இவ்வளவு அழகா இருக்குது. அப்பா என்ன தேனா இருக்குது கத்திரிக்காய். அப்படியே அந்த சைடா வந்திருக்கலாமே, அங்கதானே இடம் நிறைய இருக்கு. எல்லா தொட்டியும் தோண்டி இருக்கு. எதையாவது வச்சுதான் விடணும். இங்க இருங்க, பழுத்துட்டேன். ஆமா, பறிச்சு தூர போட்டுருங்க. ஆமா, ரெண்டு செடி ரொம்ப போயிடும். பார்க்காம விட்டுருக்கோம் பாருங்க. ஆமா, அதை பிரச்சனை ஒண்ணு. அவ்வளவுதானா? வேற எங்கேயோ கிடந்ததே பார்த்தேனே வெள்ளை. ஆமா, அதுல குட்டியா இருக்கும் அதெல்லாம். சரி, அந்த பக்கம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். வெள்ளை அங்கங்க இருக்கிறது. என்ன பூ? அது வேண்டாம். இந்த ஒண்ணு இருக்கு கத்திரிக்காய். இங்க வாங்க. இந்த வெள்ளை கத்திரிக்காய் அது கொத்து கொத்தா வருது பாத்தீங்களா? ஒண்ணு இருக்கா? அவ்வளவுதானா? இது எதுக்கு? இது சொரசி போடுங்க. வேற கத்திரிக்காய் மட்டும் இன்னைக்கு அறுவடை போதுமோ? இவ்வளோ கஷ்டம். வேற கத்திரிக்காய் செடி இருக்கா? அவ்வளவுதானா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற அடுத்து சீனவரிக்காய் பறிக்கலாமா? பொறுமை கடலினும் பெரிது. பொறுமையா பறிக்கணும். இருங்க, பூ நிறைய இருக்குண்ணே. பறிச்சிருவீங்களா? கையிலே பறிச்சிருவீங்களோ? கிள்ளி எடுக்கணும். இது பூ உதிர்ந்துடக்கூடாது, பிச்சு எடுக்க கூடாது, அப்படி எடுக்க கூடாது. எடுத்துருவீங்களா? வெட்டி எடுக்கீங்களா? வெட்டி இந்த கிள்ளி எடுக்கணும். ஆனா சில பேர் வெட்டி எடுக்காங்க. அப்பா, முள்ளு இப்படி குத்துது. இருக்குல்ல, எவ்வளவு நல்லா இருக்கு. அதாவது சின்னது சிலையில முத்தி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி முத்தல் தான். அதெல்லாம் முத்தல்ல சமைக்கிற பாருங்க.
அது மாதிரி இதுல நிறைய இருக்கு, அடி வரைக்கும் இருக்கா. பாருங்க இந்த இருக்குல்ல, அந்த இன்னொரு செடி இருக்கு, அந்த இது இதெல்லாமே விளைஞ்சதுதான். சின்ன வரைக்கும் நிறைய இருக்கு வீட்டுல, ஏற்கனவே பறிச்சதே இருக்கு. இது வந்து பழக்கிளை கொத்தவரை. கிளையா வருதா? கிளை வராதுல்ல, சாதாரண கிளை வராது. சைஸே பார்க்க வேற மாதிரி இருக்குல்ல, நிறைய காய்க்கு. எல்லாத்தையும் பறிச்சிடலாம். இதோட சைஸ் இவ்வளவுதான். பறிக்க பொறுமையும் இல்லை, நேரமும் இல்லை. ஏற்கனவே பறிச்சு அவ்வளவு இருக்கு. புதியதான் வைக்கணும். நானும் அவியல்லையும் சாம்பார்லையும் போட்டுட்டே தான் இருக்கேன். காலி ஆவணாங்குது, நிறைய இருக்கு பாருங்க. ஆனா இல்ல கரெக்டாக தான் இருக்கு. இது இப்படிதான் இருக்கும். இந்த இது தெரியுது தானே, விதை இப்படிதான் தெரியும். பிஞ்சிலேயே விதை தெரியும் வெளியில, அதான் மேட்ரு. அது வந்து அப்படி இருக்காது, அகலமா இருக்கும். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு கீரை வச்சிருவோமா? அவ்வளவுதானா? நல்லா பாருங்க, கீழே இருக்கு, அதுலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயப்பா பார்த்து நல்லா இருக்கு. காத்துல ஒடிஞ்சு போயிருது. அவ்வளவுதானா? இந்த இருக்கு பாருங்க, அது மாதிரி அந்த செடியில இருக்கு. இது கொஞ்சம் கவனமா இருக்கும். இங்க இருக்கா, கிள்ளி எடுங்க, பூ உதுந்துடாம. இந்த இருக்கா? அப்படியா? சரி. அடுத்த ரவுண்டு கோவக்காய் இருக்கான்னு சொல்லி பாக்கீங்களா? கோவக்காய் இருக்கா? கோவக்காய் இல்லைங்க, அங்கிட்ட அது வந்துச்சு. பாப்பா தலையில தட்டுச்சுன்ட்டு எடுத்தேன், திரும்ப கட்டி விடணும். சரி, இப்போ அடுத்து இது கீரை பருப்பமா? அப்ப மணத்தக்காளி கீரை நிறைய இருக்கு, அழகா பறிப்போம் வாங்க. காலையில நாங்க வந்தப்ப ஒரு வெள்ளரிக்காய் கிடந்தது. போன ஒண்ணு, ஆமா வெள்ளரிக்காய் திரும்ப போடணும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சொன்னால கிடக்கு, வெட்டல. அது சரியா வராது நினைக்கிறேன். வெள்ளரிக்காய் வந்து முடிஞ்சிச்சு, வேற போடணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கொப்பு மட்டும் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு காய் கடந்துச்சு காலையில, நான் வந்து போன் எடுக்காம வந்ததுனால பறிச்சு சாப்பிட்டாச்சு. இந்த இருக்கு பாருங்க. ஆமா, கொஞ்சம் ஆமா, ஓரளவுக்கு. ஏன்னா இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இதையும் பறிக்க போறோம். 2 பேருக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் மட்டும் அங்க அந்த கொப்பு எவ்வளவு பஞ்சா பார்க்கவே எவ்வளவு இதா இருக்கு பாருங்க. நாளைக்கு ஒரு பொரியல் ஆப்போம், தேங்காய். இங்க வாங்க. போதும், நிறைய சாப்பிட முடியாதெல்லாம், கொஞ்சமா வரீங்க. இந்த மேல வரைக்கும் எவ்வளவு ஆனா தன்னால முளைச்சு போடல. இதுக்குள்ள பீன்ஸ் விதை போட்டிருக்கேன், அதை மறைச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மறைக்கலாம். முட்டைக்கோசு மேல போகுது. காய வர ஆரம்பிச்சிட்டேனே, காய எடுத்து காய போடணும். போதாது, போதும் நமக்கு, இன்னும் நான் பறிச்சுக்கலாம். ஓகே, வேற என்ன இருக்கு? கீரை, இவ்வளவு கீரை பறிச்சிருக்கோம்.
சரி கீழேயே வைக்கிறேன், சுத்தமான இடம் தான். வேற என்ன இருக்கு? கோவக்காய் அந்த அடைக்கு ஒன்று ரெண்டு 2 கிடக்கு, ஒரு 2 பாருங்க, அந்த ஒண்ணு கிடக்கு. ஃபுல்லா இப்படி போகணும். கோவக்காலாம் கை வச்சு பறிச்சிடலாம். இருக்கா? 2 3 இருக்கும். கரெக்ட். சரி கோவக்காவும் வந்ததுக்கு பறிச்சிடலாம். இந்த இருக்கலாம், கீழே கீழே இருக்கு பாருங்க, அது ஒண்ணு. பார்த்தேன். ஆமா, அது மாதிரி நடுவுல ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த பழத்துக்கு பின்னாடி. கீழே வச்சுக்கோ, சுத்தமான இடம் தான், தோட்டம் தானே. பரவாயில்ல, கோவக்காய் வந்துகிட்டே தான் இருக்குன்னு. அன்னைக்கெல்லாம் கோவக்காய் தொக்கு வச்சேன், நல்லா இருந்தது. இட்லிக்கு செம்ம காம்பினேஷன் கோவக்காய் தொக்கு. இருக்குதானே? எப்படினாலும் நம்ம வாரத்துக்கு ஒரு 2 தடவை சமைக்கிறதுக்கு வந்துடுது. தேடுவோம். இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் நமக்கு அனுபவம். டீ ஊற்றிமா இங்கே பாருங்க, அது போற சைஸ் பாருங்க. நம்ம இவ்வளவு நேரம் அங்க இருந்திருக்கு. அவ்வளவுதானே, காலி தானே. இலையோட இலையா கிடக்கா, பந்தல் இல்லாம. இந்த ஒண்ணு இருக்கு பாருங்க, தெரியலையா? இந்தா என் விரலுக்கு அங்கதான், அந்தாதான். எவ்வளவு நீளம் இருக்கு, இப்படிதான் கண்ணுக்கே தெரியாது. அப்புறம் நைட்டு வரும்போது பார்த்து திரும்ப கிடக்கும். அவ்வளவுதான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். பாப்போமா என்ன பறிச்சிருக்கோன்னு. மணத்தக்காளி கீரை நாளைக்கு பொரியல், அப்புறம் கோவக்காய், கத்தரிக்காய், சீனவரைக்காய், அப்புறம் டீக்கு 2 இது பறிச்சிருக்கேன், செம்பருத்தி இலை. இவ்வளவுதான் போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இன்றைய அறுவடை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற மத்ததெல்லாம் நான் அடுத்தடுத்து வரும்போது நம்ம பறிச்சுக்கலாம். ஆனா வெண்டைக்காய் இருக்கான்னு பாத்துருவோம், இல்லாட்டி வெண்டைக்காய்னா முத்தி போயிடும். இங்க பாருங்க, இங்க இருங்க வெண்டைக்காய். முத்திட்டோ? ஆமா, வெண்டைக்காய் உள்ள கிடந்திருக்கு. ஒண்ணே ஒண்ணு, அதான் வெண்டைக்காய் கொஞ்சம் நான் அப்படி உத்து பாக்கணும். ஆமா பாருங்க, பிஞ்சில் இல்லாட்டி என்ன தெரியுமா ஆகும், அடுத்தடுத்து முத்தலாவே வரும். உள்ள கிடந்திருக்கு. இது என்ன ஆமா, இது என்ன வரவே இல்லை. இதுதான் காய்ச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சிவப்பு இல்ல, சிவப்பு இந்த இருக்கு பாருங்க. இந்த இருக்கலாம். இது பாக்கலன்னு முத்திட்டு பாருங்க. இல்ல அடியில கிடந்திருக்கு, பாக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். சூப்பரா ஒரு அறுவடை முடிச்சிட்டோம். இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, பாய், ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை பை, see you.